أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு ஷைத்தானை தோற்கடிக்க 5 வழிமுறைகள். ஷைத்தானுக்கு எதிராக போராடுவது, அவனை தோற்கடிப்பது உண்மையான முஸ்லிம்கள் மீது கடமையாக இருக்கிறது. அப்பொழுதுதான் ஆகிரத் வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஷைத்தானை பொறுத்தவரையில இன்சானை பற்றி மிக தெளிவாக அறிந்திருக்கிறான். மனிதன் எந்த விஷயத்தில் பலகீனமானவன் என்பதை மிக தெளிவாகவே அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த அறிவை அவனுக்கு கொடுத்திருக்கிறான். எந்தெந்த சந்தர்ப்பங்களில் இவன் பலகீனம் அடைவான், ஈமான்ல குவத்தாக இருக்கிற ஒரு மூமின் பல நேரங்களில் ஷைத்தானுடைய வலையில் சிக்கி தோத்து போகிறான் ஷைத்தானிடத்தில். எனவே ஷைத்தான் மனிதனை வழிகெடுப்பதற்குண்டான அனைத்து வழிகளையும் அற்புதமாக தெரிந்து வைத்திருக்கிறான். அதில் அகப்படாமல் இருக்க வேண்டும் மூமின்களுடைய கடமை. அதனால்தான் குர்ஆன் பல இடங்களிலே எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை ஷைத்தானுடைய ஆபத்திலிருந்து, தீங்கிலிருந்து, அவனுடைய தூண்டுதலிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்கிற உபதேசத்தை பல நேரங்களில் நசிஹத்தாக, ஒசியத்தாக, அறிவுரையாக நமக்கு சொல்லி இருக்கிறார். எனவே அந்த வகையில் ஷைத்தான் எப்படியான சூழலை எடுத்துக் கொள்கிறான் வழிகெடுப்பதற்கு என்றால், ஒரு தொழுகையாளியை வழிகெடுப்பதற்கு அவன் எடுத்துக்கொள்கிற விதம், ஒரு நல்லவரை வழிகெடுப்பதற்கு அவன் எடுத்துக்கொள்கிற வழி, அவருடைய வழியிலேயே, அவருடைய போங்கிலேயே அவர்களை வழிகெடுப்பது.
இதுதான் அவனுடைய மிகப்பெரிய தந்திரம். அதைத்தான் கைது ஷைத்தான் என்று குர்ஆன் வர்ணிக்கிறது. ஷைத்தானுடைய சூழ்ச்சி, அவன் சூழ்ச்சி செய்கிறான். எந்த அளவுக்கு என்றால், ஒரு அறிஞரை எப்படி வழிகெடுக்க வேண்டுமோ அவரை அப்படி வழிகெடுப்பான். அந்த ஆற்றல் அவன்கிட்ட இருக்குது, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர் ரூட்டிலேயே அவன் போவான், அவருடைய வழியிலே போவான். ஒரு அள்ளி அள்ளி கொடுக்கிற தர்மம் செய்கிறவரை அவர் வழியிலேயே போய் ஷைத்தான் கிடக்கிறான். இப்படியான எல்லா சூழ்ச்சிகளையும் தெரிந்து வைத்திருக்கிற அந்த ஷைத்தான் பலசாலியா என்றால் நிச்சயமாக இல்லை, பலகீனமானவன். அவனை தோற்கடிப்பதற்கு ஒரு 5 எளிய வழிகள். இதை கவனமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் ஷைத்தான் நம்மிடத்தில் தோத்து போவான். ஷைத்தானுக்கு நமக்கு எப்பொழுதுமே போட்டி நடந்து கொண்டே இருக்கிறது, தினமும் போட்டி நடக்கிறது. பல நேரங்களில் ஷைத்தானை ஜெயித்து விடுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இஸ்தஹ்வத அலைஹும் ஷைத்தானு ஃபஅன்ஸாகும் திக்ரல்லாஹ். ஷைத்தானுக்கும் மனிதனுக்கும் போட்டி நடக்கிறது. ஆனால் இஸ்தஹ்வத, ஷைத்தானை மிகைத்து விடுகிறான், ஜெயித்து விடுகிறான். இத்தனைக்கும் அவன் பலகீனமானவன். பலகீனமானவன் எப்படி ஜெயித்து விடுகிறான் என்றால், இந்த மனிதன் அதைவிட பலகீனமாக இருக்கிறான் என்ற அர்த்தம். அவனுடைய ஈமான் அவ்வளவு பலகீனமாக இருக்கிறது என்ற அர்த்தம். அவன் வழிகெடுத்து விட்டான் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஷைத்தானுக்கு உனக்கு போட்டி நடக்கிறது, ஷைத்தானே மிகைத்து விடுகிறான். அவன் உன்னை மிகைத்து விட்டான் என்பதை நீ அறிந்து கொள்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழி அல்லாஹ்வை சொல்லி தருகிறான். அல்லாஹுடைய ஞாபகத்தை மறக்கடித்து விடுவான். இதுதான் அதனுடைய அலாமா, அதனுடைய அடையாளம். எப்பெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்ல, அல்லாஹ்வை நினைக்க, அல்லாஹ்வை பற்றியான சிந்தனை நமக்கு மறந்து போகிறதோ புரிந்து கொள்ளுங்கள், ஷைத்தான் மிகைத்து விட்டான், ஜெயித்து விட்டான் அர்த்தம். பல நேரங்களில் சாப்பிடும் பொழுது சொல்ல வேண்டிய அல்லாஹுடைய பெயர் பிஸ்மில்லா மறந்துவிடும். இப்ப யார் காரணம்? இஸ்தஹ்வத அலைஹும் ஷைத்தான். ஆனா நல்ல மனிதர், எப்பொழுதும் விக்ர் ஃபிக்ர் என்று இருக்கிற மனிதர், அல்லாஹ்வை நினைக்கிறவர், அந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒன்றால் மறந்து விடுகிறார். அப்போ உடனே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஷைத்தான் என்னை மிகைத்து விட்டான். அதுதான் அல்லாஹ் இஸ்தஹ்வத அலைஹும் ஷைத்தானு ஃபஅன்ஸாகும் திக்ரல்லாஹ். ஷைத்தான் மிகைத்து விட்டான், எனவே அவன் அல்லாஹுடைய பெயரை நினைவுகிற அந்த இன்சான் மறந்து விடுகிறான். உலாயிக ஹிஸ்பு ஷைத்தான், அவன் ஷைத்தானுடைய கூட்டாளிகள். ஹிஸ்பு பட்டாளம், கட்சியில சேர்ந்துட்டான். இன்னொரு இடத்துல சொல்ல, அலா இன்ன ஹிஸ்பு ஷைத்தான், அறிந்து கொள்ளுங்கள், ஷைத்தானுடைய கட்சியில் இணைந்து விட்டவர்கள் எல்லாம் உலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார் என்று ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு அறிமுகமே ஷைத்தானுக்கு, ஷைத்தானுடைய வலையில் அகப்பட்டவர்களின் நிலை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டான். அவனுக்குன்னு ஒரு கட்சி, ஒரு ஹிஸ்பு இருக்கிறது. ஹிஸ்பு ஒரு பட்டாளம், ஒரு கூட்டம், ஒரு கட்சி, ஒரு அதற்கான ஒரு அமைப்பு மாதிரி வைத்திருக்கிறான். எனவே அதில் நீ இணைந்து விட்டாய் அப்படின்னு அர்த்தம். எனவே ஷைத்தானை தோற்கடிப்பதற்கு தினமும் முயற்சிக்க வேண்டியிருக்கிறது, தினமும் பாடுபட வேண்டியிருக்கிறது. நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய கல்விமானாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆபிதாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய நல்லவனாக இருக்கலாம், நல்லவர்களை வழிகெடுப்பதற்கு அந்த வழியிலே வருகிறான், கூடுதல் முயற்சி எடுக்கிறான். ஆனால் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே ஷைத்தானை தோற்கடிப்பதற்கு ஒரு 5 வழிகள். அதுல முதலாவது, பாவங்களை, மனிதன்கிற ரீதியில் எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். பாவத்தை நீ செய்து விட்டால்
அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து விடாதே. அப்படி மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தன்னா நீ ஷைத்தான்ட்ட தோத்துட்டான்னு அர்த்தம். ஒரு பாவத்தை செய்து விட்டால் அடுத்து உஷாராயிக்கொள், நீ அதிலிருந்து மீண்டு விடு. அந்த பாவத்தை செய்ய செய்ய கடைசியில உன்னுடைய இதயம் பாவம் செய்வதற்கு பழகி போய்விடும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பாவம் செய்வதற்கு பழகிவிட்டால் இவ்வளவு பெரிய ஒரு சாபக்கேடு, ஷைத்தானுக்கு அடிமையாகி விடுவாய். எனவே மனிதன்கிற ரீதியில எல்லோரும் தினமும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். எனவே பாவம் செய்கிற பொழுது உஷாரா அதிலிருந்து மீண்டுகொள், போராடு. பாவம் செய்வதை லேசா விட்டுவிட்டால் உன்னுடைய மனசு பழகிவிடும், பாவத்தை லேசா செய்வதற்கு பழக்கமாகிவிடும். பழக்கமாகிவிட்டால் பாவம் செய்ய செய்ய உன்னுடைய உள்ளத்தில் ஒளி மங்கிவிடும். அடுத்து ஈமான் கேள்விக்குறியாகிவிடும். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை மறந்து விடுவாய். அல்லாஹ்வுடைய ஞாபகமே இல்லாமல் ஆகி விடுவாய். எனவே பாவம் செய்து விட்டால் கவனமாக இருந்து கொள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா, ஒரு மானக்கேடான விஷயத்தை அவர்கள் செய்து விட்டால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லது அவர்களுக்கு எதிராக அநீதம் செய்து விட்டார், தனக்குத்தான அநீதம் செய்து விட்டார், அல்லது மானக்கேடான காரியத்தை செய்து விட்டார். மனுஷங்கிறதுனால செஞ்சிட்டார். நல்லவரை தான் அல்லாஹ் சொல்றான். இந்த பாவத்தை செஞ்சவர் யாருன்னா நல்லவருங்கிறான் அல்லாஹ். அப்படி செஞ்ச நல்லவர் ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை நினைக்கிறார், உஷாராயிட்டார். இந்த பாவத்தை செஞ்சிட்டோம், இது ஷைத்தான்ட வேலை, ஷைத்தான் அவனுடைய வேலையை என்னிடத்துல காமிச்சுட்டான், அதனால செஞ்சிட்டேன் என்று உடனே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவருடைய பாவத்துக்காக அல்லாஹ் இடத்துல பிழை பொறுக்க தேடுகிறார். இப்படி நினைக்கிறான், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிப்பவன் யார் இருக்க முடியும் என்று நினைக்கிறார். தன்னை மாற்றிக்கொள்கிறார். அவர்தான் இந்த மானக்கேடான காரியத்தை செஞ்சிட்டார், அவர்தான் தனக்கு தான் அநீதம் செய்து விட்டார். மனுஷங்கிற ரீதியில அவர் செய்து விட்டார். செய்தவுடன் ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் மாட்டிவிட்டேன் என்று அவனோடு போராடுகிறார். அல்லாஹ்வை நினைக்கிறார், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுகிறார். அல்லாஹ்வை தவிர யார் பாவத்தை மன்னிக்க போகிறார் என்று அவர் நினைக்கிறார். வலம் யஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். இதான் கடைசி அல்லாஹ் இந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான். அந்த பாவத்தில் அவள் வலம் யஸிர்ரு அதுல நிலைத்திருக்கவில்லை, அதிலேயே அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கவில்லை, அதிலேயே தனிப்பட்டு இருக்கவில்லை. எனவே அவர் தன்னை உடனே மாற்றிக்கொண்டார். சரி, பாவம் செஞ்சிட்டோம், முழுமையை செஞ்சு முடிச்சிருவோம், அடுத்து செய்வோம் என்ற நிலைக்கு போகவில்லை, தன்னை தயார்படுத்தி கொண்டார். இதுதான், இப்படி நீ செய்து விட்டாலே ஷைத்தானை தோற்கடித்து விடலாம். எப்படி ரொம்ப எளிய வழியா எல்லாம் சொல்லி தருகிறான். மனுஷங்கிற ரீதியில பாவத்தை செய்யக்கூடாது, செஞ்சிட்டா உடனே தௌபா செஞ்சிரு, அந்த பாவத்தில நிலைத்து இருக்காது. முக்கியமாக அந்த பாவத்திலிருந்து வெளியில் வந்து விடு. வட்டியாக இருக்கலாம், அல்லது இன்னபல தவறுகளாக இருக்கலாம், நீங்கள் பழக்கப்பட்ட தவறுகளாக இருக்கலாம். அதிலிருந்து உன்னை வெளியில் வருவதற்கு முயற்சி செய், அதுவே ஷைத்தானை தோற்கடித்து விடலாம். பாவம் செய்யாம அப்படியே முழுசா 100க்கு 100 கஷ்டப்பட்டு அப்படின்லாம் கூட இல்ல, செஞ்சிட்டாலும் கூட அதுல நினைத்து இருக்காதே. அவ்வளவு எளிய வழி, ஷைத்தானை தோற்கடித்து விடலாம். அப்ப ரொம்ப கவனமாக உன்னை நீ சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஏதாவது பாவம் செஞ்சானா அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு, அது பாவமா தெரியாமலேயே நம்ம செஞ்சுட்டு இருப்போம், அதிலிருந்து வெளியில் வந்து விடு, உன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம், ஷைத்தானை தோற்கடித்து விடலாம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும், என்னைக்கெல்லாம் ஷைத்தானை நம்ம தோற்கடிக்கிறோமோ, எப்பமெல்லாம் ஷைத்தானுக்கு கோபம், தோற்கடிச்சா அவனுக்கு கோபம் வரும், எப்பமெல்லாம் ஷைத்தானுக்கு கோபம் வருகிறதோ அப்பெல்லாம் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் நம் மீது. சுப்ஹானல்லாஹ். ஷைத்தான் கோபப்படுகிற பொழுதெல்லாம் அவனை கோபத்துக்குள்ளாக்கிய செயலை செய்தவன் மீது அல்லாஹ் விருப்பப்படுகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் நம் மீது. அப்ப 2 வகையான பயன் கிடைக்கிறது.
இங்கு ஒரு பக்கம் ஷைத்தான் தோத்து போகிறான், மற்றொரு பக்கம் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். என்னுடைய செயலை பார்த்து எனக்காக வேண்டி அல்லாஹ் அருள் செய்கிறான். அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் அவனுடைய அருளை, அவனுடைய கருணையை, அவனுடைய ஃபதுலை, அவனுடைய ரஹ்மத்தை எனக்கு ரெட்டிப்பாக்கி கொண்டே இருக்கிறான். இந்த பாக்கியம் கிடைக்க உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரா, அந்த வசனத்தில் அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கிறான், கூலியை கொடுக்கிறான், ஜன்னாத்துங்கிறான், அவருக்கு சொர்க்கங்களை கொடுக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று அதையெல்லாம் அல்லாஹ் வர்ணிக்கிறான். எனவே அருமையானவர்களே, முதல் அம்சம் பாவங்களை செய்யாதீர்கள். அப்படி செய்கிற பொழுது ஒரு கால் மனிதங்க ரீதியில செய்து விட்டால் நிலைத்திருக்காமல் அதிலிருந்து கடந்து அடுத்த நிலைக்கு வந்துருங்க, அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்கிறேன். இரண்டாவது அம்சம் ஷைத்தானை தோற்கடிக்கிற அம்சம். ஒரு கால் நீ பாவம் செஞ்சிட்டா பகிரங்கப்படுத்தாதே, அல்லது பகிரங்கமாக பாவத்தை செய்யாதே. பகிரங்கப்படுத்தாதே, பகிரங்கமா பாவத்தை செய்யாதே. மறைத்து செஞ்சுக்கன்னு சொல்ல இல்ல, ஊக்கப்படுத்த இல்ல. மறைவாக பாவம் செஞ்சிட்டா அதை பகிரங்கப்படுத்தாதே, அல்லது பொதுமக்களுக்கு மத்தியில பாவம் செய்யாதே. இந்த இரண்டும் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதிலிருந்து தடுக்கப்படுகிறாய். ஷைத்தான் மகிழ்ச்சி அடைகிறான். ஷைத்தான் மகிழ்ச்சி அடைஞ்சா அல்லாஹ் கோபப்படுறான்னு அர்த்தம். ஷைத்தானுக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட்டால் அல்லாஹ்வுக்கு நீ கோபத்தை உருவாக்கி விட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் கோபப்படுகிறான்னா உன் மேல் அல்லாஹ் இறக்கப்படவில்லை, அவனுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகிட்டான்னு அர்த்தம். ஷைத்தானோடு ரொம்ப நெருக்கமாகி விட்டான்னு அர்த்தம். ஷைத்தானோட ஹிஸ்புல கட்சியில சேர்ந்துட்டான்னு அர்த்தம். நீ ஒரு உறுப்பினர் ஆயிட்டா. உலாயிக ஹிஸ்பு ஷைத்தான், அப்படித்தானே அல்லாஹ் சொல்றான். ஷைத்தானுடைய ஹிஸ்பு, நீ அவனுடைய பார்ட்டியில நீ சேர்ந்துட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, குல்லு உம்மதி முஆஃபன், என்னுடைய சமூகத்தில் அனைவர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிட்டு இல்லல் முஜாஹிரீன், முஜாஹிரிகளுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது யாரு? வ இன்ன மினல் முஜாஹிரா, அது யார் என்றால் பாவத்தை பகிரங்கப்படுத்துபவன் அவன்தான். எப்படி? யஅமலு ரஜுலு பில்லைலி அமலன், இரவு நேரத்தில் ஒரு பாவத்தை அவன் செய்கிறான். சும்ம யுஸ்பிஹு வகது சதரஹுல்லாஹு அலைஹி, பிறகு காலை பொழுதில் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மறைத்து விடுகிறான். அல்லாஹ் நம்ம பல நேரங்கள்ல செய்யற பாவத்தை நம்மளை மறைச்சு நம்மளை நல்லவனா காட்டிக்கிட்டு இருக்கான். அது அல்லாஹ்வுக்கு நீங்க நிறைய கடமைப்பட்டிருக்கிறீங்க, அது பெரிய நிஅமத். மனுஷன் பாவம் செய்யறான், நிறைய பேர் பாவம் செய்யற நமக்கு தெரியாது. சமூகத்தில் நல்லவர்களாக காட்சி தருகிறார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மறைத்து வைத்திருக்கிறான் என்றால் உங்கள் மீது அருள் புரிஞ்சிருக்கிறான். கண்மணி நாயகம் அதுதான் சொல்றாங்க, வகது சதரஹுல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மறைத்து வைத்திருக்கிறான். மறைத்துட்டான் என்றால் மறைத்து அப்படியே அவனை மன்னித்து விடுகிறான். அது பெரிய நிஅமத். ஆனா இவன் என்ன செய்யறான்? ஃபயகூலு, இந்த மனிதன் காலை பொழுது ஆன பிறகு அல்லாஹ் மறைச்சு அது யாருக்கும் தெரியாம அப்படியே இல்லாம ஆக்கத்துக்கு பாக்குறான். இவன் காலையில அமில்துல் பாரிஹா கதா ஒ கதா, காலையில அவன் தன்னுடைய நெருங்கியவர்கள்ட்ட இன்னைக்கு இரவு ஒரு சின்ன பாவம் செஞ்சிட்டேன், அந்த பாவத்தை வெளிப்படுத்துகிறான். எதை? கது பாத்த யஸ்துருஹு ரப்புஹு, ரப்பு மறைத்தானே அந்த பாவத்தை இவன் வெளிப்படுத்துகிறான். ஓ யுஸ்பிஹு யக்ஷிஃபு சித்தரஹுல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் மறைத்ததை, அல்லாஹ் மறைக்க வேண்டும் என்று விரும்பியதை இவன் வெளிப்படுத்துகிறான். அறிஞர்கள் இதற்கு ஷரஹ் விரிவுரை செய்யறாங்க. அது என்ன பாவம்? மக்களுக்கு முன்னாடி பாவம் செய்யறது, மறைக்கிறது, அது என்ன அப்படிங்கிறத ரெண்டு வகையாக அதை புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் மக்களுக்கு முன்னிலையில் செய்கிற பாவம், ஒரு பாவத்தை செய்கிறான், எல்லா மக்களுக்கு முன்னிலையில செய்கிறான், பகிரங்கமா செய்யறான். சிகரெட் குடிக்கிறான் எல்லாத்துக்கும் முன்னாடி, கெட்ட வார்த்தை பேசுறான் எல்லாத்துக்கும், அவனுக்கு வெக்கமா இல்ல, கெட்ட வார்த்தை பேசுறான் எல்லாத்துக்கும் முன்னாடியும் பேசுகிறான். பாவத்தை பகிரங்கமாக செய்கிறவன். இப்படி செய்கிறவன் தான் முஜாஹிர், பாவத்தை வெளிப்படுத்துறவர், லாஹிராக்கிறவன்.
பாவத்தை வெளிப்படுத்துகிறவன். அல்லாஹ் மன்னிக்கணும்னு நினைக்கிறான், மறைக்கிறான். ஆனா இவன் அதை விரும்பல. இவன் பிறருக்கு முன்னாடி ஃபதிஹத்தான வார்த்தையை பேசுகிறான், கெட்ட வார்த்தை. சாதாரண ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட கெட்ட வார்த்தையை பேசி விடுகிறான், அல்லது தப்பான வார்த்தைகளை அவன் சொல்றான், பகிரங்கமாக கேட்கிறான். 1000 ரூபாய் தந்துட்டேன்ல, அதுல இருந்து எனக்கு ஒரு லாபம் தந்துடணும். லாபம்னு கேட்கல, வட்டி தந்துடணும். அதற்காக வேண்டிதான் இதை தந்தேன், அல்லது எனக்கு இன்னும் அதற்கு பகரமாக இதை செய்ய வேண்டும் என்று இப்படியாக வட்டியை பகிரங்கமாக, இந்த பாவங்களை பகிரங்கமாக செய்கிறான். அல்லாஹ் மன்னிக்க நினைச்சாலும் இவனை பகிரங்கப்படுத்தி விடுகிறான். அல்லது இவன் பெருமையாக பிறரிடத்துல இப்படி சொல்லிக் கொள்கிறான், இரவு நேரத்துல நான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படின்னு தன்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் பேசிக் கொள்கிறான். அது அப்படியான நண்பர்கள் இருக்கிறார், அப்படியான ஹிஸ்பு ஷைத்தான் இருக்கிறார். அந்த ஷைத்தான் கூட்டாளிகளோடு தன்னுடைய பாவங்களை பகிர்ந்து கொள்கிறான். இன்னென்ன பாவத்தை செஞ்ச, இதை செஞ்ச, அதை செய்ய என்று. அதையெல்லாம் இங்க பகிரங்கமா நமக்கு சொல்ல முடியாது, அவ்வளவு பாவங்களை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். அப்ப அப்படியான நிலையில அவன் தன்னை பகிரங்கப்படுத்திக்கிறான். அதுல சில உலமாக்கள் சின்ன கருத்தையும் பதிவு செய்யறாங்க. ஒரு கால் ஒரு மனிதன் தன்னுடைய கல்வில தூய்மை எண்ணத்தோடு இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டனே என்ற எண்ணத்தில் வெளிப்படுத்தினா அது பகிரங்கப்படுத்துவதல்ல, அவன் தன்னுடைய கல்வியில் ஏற்பட்ட ஆதங்கத்தை வெளிப்படுத்த. அப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டனே பாவி அப்படிங்கிறதுக்கு அவனை சொல்வதானால் அது குற்றம் அல்ல. ஆனா இவன் அப்படி அல்ல, பெருமையாக பேசிக் கொள்கிறான். பாவம் செய்யறது பெருமையா பேசுறான். இப்படி எப்படி பண்ணம் தெரியுமா, அவருடைய சொத்தை எப்படி என் பேருக்கு மாற்றினன் தெரியுமா, அந்த அளவுக்கு எனக்கு ஹிக்மத்து, அந்த அளவுக்கு நான் திறமை உள்ளவன், அவருடைய பொருளை எப்படி அபகரித்தன் தெரியுமா, எப்படி இந்த தப்பான ஒரு விஷய பொருளை நல்ல மாதிரி பேசி நளினமா பேசி அப்படி தள்ளி விட்டுட்டான் பார். இதுதான் பாவத்தை பகிரங்கப்படுத்துதல். ஒரு கால் நீ அப்படி இருந்தா அல்லாஹ் நாடினால் மன்னிச்சிருப்பான். குல்லு உம்மத்தின் மஆஃபர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, எல்லா உம்மத்துல அத்துணை பேர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க காத்திருக்கிறான். நீ பகிரங்கப்படுத்துறிய அல்லது பகிரங்கமா செய்யறிய. இந்த பாவத்தை பகிரங்கமா செய்வதுல 2 வகையான தீமை இருக்கிறது. ஒன்று, இவன் பாவம் செய்யறது கூலி, மற்றொன்று பிறரை பாவம் செய்வதற்கு தூண்டுகிறான். இவனை பார்க்கும்போது இவன் இவ்வளவு பெரிய ஆள்லாம் இந்த பாவத்தை செய்யும் போது நம்ம செஞ்சா என்ன, இப்ப கேட்கறாங்க, சாதாரணமா கேட்கறாங்க, நீங்க எங்கள்கிட்ட தானே இதை செய்யக்கூடாதுங்கிறீங்க, அவரு எவ்வளவு பெரிய ஆள், அவரே இதை செஞ்சாரு தெரியுமா உங்களுக்கு. அப்ப ஒரு தீமையை வழிகாட்டையாக காட்டிட்டு போறோம். ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு தீமையை நம்ம செய்யறது, பாவம் செய்யறதுங்கிறது அல்ல, அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான். ஆனால் நீ அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவதன் மூலமாக பிறரை சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய தைரியத்தை உன்னுடைய செயல்பாட்டால் காட்டுகிறாய், ஊக்கப்படுத்துகிறாய். எனவே அது ஒரு பெரிய குற்றமாக கருதப்படும். உன்னுடைய பாவம் மன்னிப்பதிலிருந்து அல்லாஹ் பின்வாங்கி விடுகிறான், மன்னிக்க மாட்டான் அல்லாஹ். எனவே இப்படி செய்கிற பொழுது ஷைத்தான் மகிழ்ச்சி அடைகிறான், அவன் ஜெயித்து விடுகிறான். எனவே அவனை தோல்வியாக்குவதற்கு நீங்கள் பாவம், ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டா, யாருக்கும் தெரியாம செஞ்சிட்டா, அல்லாஹ்ட்ட சொல்லி தௌபா செஞ்சுக்கிறங்க, அதை பகிரங்கப்படுத்தி விடாதீர். மூன்றாவதாக, பாவங்களை அதிகம் செய்யறது. பாவம் செஞ்சுட்டே இருக்கிறது, அதுல நிரந்தரமாக இருப்பது, போராட வேண்டும். பாவத்தின் தரத்தை முடிந்த அளவுக்கு குறைக்கப்பார். நான் நேற்று ஒரு பாவத்தை செஞ்சேன், இன்னைக்கு ஒரு கால பாவத்தை செய்யும் பொழுது நேற்று செஞ்ச பாவத்தின் தரம் இன்னைக்கு குறைந்து காணப்பட வேண்டும். அப்போ ஓரளவு ஷைத்தானோடு போராடுறோம்னு அர்த்தம். உடனே எனக்கு நிறுத்த முடியல ஒரு கெட்ட பழக்கம், ஆனால் நான் முதல்ல அதிலிருந்து தரத்தை குறைக்கிறேன். அது இவ்வளவு நேரம் நான் செய்த அந்த பாவத்தை, இப்ப அதனுடைய நேரத்தை குறைக்கிறேன். அப்ப தரத்தை குறைத்தல், நேரத்தை குறைத்தல். மூன்றாவதாக, மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்வதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுது. இதான் போராடுறது. இப்படி போராடு. அப்படின்னா பாவத்தை அதிகம் செய்யாதே, குறைத்துக்கொள். இது யாரு கண்டால் பாவம் கூடுதல் செய்யறவங்க,
அடுத்து குறைத்து கொண்டே இரு, உன்னை நீ சரி செய்து விடலாம். ஷைத்தான் தோத்து போகிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். உனக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தும் கிருபையும் பாவத்திலிருந்து நீ அங்கு வெளியாகக்கூடிய ஒரு நிலை வந்து விடுகிறது. அல்லாஹ் சொல்றான், கியாமத்து நாளையில நீதமான நிறுவையை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அமைத்திருக்கிறான். சிறிய அளவு கூட அல்லாஹ் புறத்திலிருந்து எந்த ஆத்மாவுக்கு அநீதி என்பது செய்ய மாட்டான். ஒரு சிறிய கடுகளவு ஒரு பாவத்தை செய்திருந்தாலும் அதை நாம் கொண்டு வருவோம். இப்படி கணக்கெடுப்பதில் நாமே போதுமானவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சிறு பாவமும் நெருக்கப்படுகின்றன, அது பாதுகாக்கப்படுகின்றன என்கிற அச்சத்தோடு பாவத்திலிருந்து வெளியாகுங்கள். நாலாவதாக, நிராசை அடைந்து விடக்கூடாது. இவ்வளவு பாவம் செஞ்சிட்டோம், எங்க மன்னிப்பெல்லாம் கிடைக்க போகிறது. நிராசை அடைவதும் கூட ஷைத்தானுக்கு சந்தோஷத்தை கொடுத்தோம். நிராசை அடையாத, எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் இருக்கிறான். அந்த நம்பிக்கையை நீ தளர்த்தி விடாதே. அந்த நம்பிக்கையில உறுதியாரி, ஷைத்தான் தோத்து போடுவான். இன்னல்லதீன தக்கவ் இதா மஸ்ஸஹும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன தக்கவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான். ஷைத்தானுடைய ஒரு எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டால், தக்வா உடையவருக்கு அல்லாஹ் சொல்றான், தக்வா உடையவர் இருக்கிறாரே அவருக்கு ஷைத்தானுடைய ஒரு மஸ்ஸு, ஒரு தீண்டுதல் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டால் ததக்கரு, அவர் உஷாராகி விடுகிறார். இதாகும் முபசிரூன், அவர் ரொம்ப உற்று கண்காணிக்கிறார். இது பாவம், இந்த செயல் தக்வா உள்ளவர், இந்த செயல் ஷைத்தானுடைய தூண்டுதல். எனவே அதிலிருந்து தௌபா செய்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார். எனவே பாவம் செய்கிற பொழுது நீ நிராசை அடைந்து விடாது. எவ்வளவு பாவம் செஞ்சிட, பாவம் மன்னிப்பெல்லாம் ஏதோ சின்ன சின்ன பாவம் செய்யறவங்களுக்கு அப்படின்னு இல்ல. இவ்வளவு காலமா நான் தொலைவாமலே இருந்துட்டேன், இவ்வளவு காலமா நான் குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இவ்வளவு காலமா வட்டியே கொடுத்திருக்கிறேன், இப்ப எனக்கு என்ன மன்னிப்பு கிடைக்க போகிறது? நிராசை அடைந்து விடாது. ஷைத்தான்ட்ட நீ அடிமைப்பட்டு விட்டாய் அர்த்தம். நீ அப்படி பாவம் செஞ்சாலும் உடனே தௌபா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட புகாரில கூட இந்த செய்தி வந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்வ ஹதீஸ் குதுசி, ஒரு அடியான ஒரு பாவத்தை செய்து விட்டால், அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி, அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்கிறான். உடனே கேட்ட உடனே பாவத்தை, பெரிய பாவத்தை செஞ்சுட்டான், அல்லாட்ட அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்கிறான். கேட்ட உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, ஃபகால தபரக வ தஆலா அஸ்னப ஆபிதி தன்பன். அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, என்னுடைய அடியான் ஒரு பாவத்தை செய்து விட்டான், ஃபஅலிம அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு துனூப, அவன் புரிந்து கொண்டான், பாவத்தை செஞ்ச பிறகு அவன் விளங்கி கொண்டான், எனக்கென்று ஒரு ரப்பு இருக்கிறான், பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். சில நேரங்கள்ல பாவத்துக்கு தண்டனை கொடுக்கிற ரப்பாகவும் இருக்கிறான். ஆனால் நான் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று கருதுகிறேன். இப்படி சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த அடியானை பற்றி சொல்றான். ஏன்னா அவனுக்கு அப்படி நினைப்புல தானே தௌபா செய்றான். இந்த அடியான் அப்படி சொல்ல இல்ல, ஆனா தௌபா செஞ்ச உடனே அல்லாஹ் சந்தோஷப்பட்டு அல்லாஹ் சொல்ற வார்த்தை, என்னுடைய அடியான், இந்த அடியான் என்னை இப்படி அவன் நினைக்கிறான், சொல்லுகிறான், எனக்கென்று ரப்பு இருக்கிறான், என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு. சில நேரங்களில் தண்டிக்கவும் செய்வான், ஆனால் அவனை என்னை மன்னிப்பான் என்று கருதுகிறேன் என்று சொல்லிடுறான். அல்லாஹ் அவன் பாவத்தை மன்னிச்சாரான். சும்மா அப்புறம் ஒரு பாவத்தை செய்யறான், அதுக்கு பிறகு பாவத்தை செஞ்ச பிறகு தம்பி அல்லாவையும் பாவத்தை மன்னின்னு கேட்கிறான். அப்ப கூட அல்லாஹ் சலைக்கையில என்னுடைய அடியான ஒரு பாவத்தை செய்து விட்டு, நானும் ஒரு ரப்பு இருக்கிற பாவத்தை மன்னிக்க கூடியவன், கண்டிப்பா ஆனாலும் கூட மன்னிப்பான் என்று அவன் கருதி விட்டானே, அவன் பாவத்தை மன்னிச்சுட்ட. ரசூலுல்லாஹ் இதை சொல்லும் போது 3 தடவை சொன்னாங்க, அல்லாஹ் இப்படி சொன்னான். இன்னொரு ரிவாயத்துல 4 தடவை.
மீண்டும் பாவம் செய்கிறான், மன்னிப்பு கேட்கிறான். அல்லாஹ் இப்படி சொல்றான், மீண்டும் மீண்டும் என்று 4 தடவை சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் சொல்வானா, யஅமல் மா ஷிஅத ஃபகத் கஃபர்து லக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீ நாடியதை செய், திட்டமாக உன்னை நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன். ஏனென்றால் உன் கல்வியில மன்னிக்கிற ரப்பு இருக்கிறான் என்று நீ நம்புகிறாயே, அதற்காக மன்னிக்க தயாராக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில நிராசை அடைந்து விடாது. லா தக்னத்து, அல்லாஹ் சொல்றான், லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில நிராசை அடைந்து விடு. இந்த ஹதீஸை தப்பா புரிஞ்சுக்கிற கூட, ஓ பாவம் செஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு பாவம் செஞ்சு அப்படின்னு அர்த்தம் அல்ல. அப்படி நீயத்தோட செஞ்ச கல்புல உள்ளது அல்லாஹ் அறியக்கூடியும், அல்லாஹ்வுக்கு தெரியும் எந்த நீயத்துல இவன் இப்படி தௌபா செய்றான். அப்போ நம்முடைய நீயத்து முதல்ல நல்லா இருக்கணும். சரி, அப்போ அப்படி ஆகிவிட்டால் அல்லாஹ் சொல்றான், யஅமல் மா ஷிஅத், நீ நாடிய தப்ப செஞ்சு கஃபர்து லக, உன்னுடைய பாவத்தை திட்டமா நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன். அரபு இலக்கணத்துல சொல்லுவாங்க, கஃபரா என்கிற இறந்த கால வினை சொல்லுல கது என்கிற ஹர்ஃப் நுழைந்து விட்டா திட்டமாக உறுதியாக அர்த்தம். அந்த வார்த்தையை போட்டு சொல்ற கது கஃபர்து லக அப்படிங்கிறான். அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை திட்டமாக உறுதியாக மன்னிக்க தயாரா இருக்கிறான். அப்ப இந்த அடிப்படையில நிராசை அடைந்து விடக்கூடாது. எனவே அருமையானவர்களை, இந்த அடிப்படையில ஷைத்தானை தோற்கடிப்பதற்கான வழிகளை நாம் கண்டுபிடித்து அவைகளை செய்கிற பொழுது ஷைத்தான் கண்டிப்பாக நிச்சயமாக நம்மிடத்தில் தோற்று போகுவான். அவன் தோற்று போகிற காலமெல்லாம் இறைவனிடத்தில் நாம் வெற்றி அடைவதாக நெருக்கம், இறைவனோடு நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் சேர்த்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ். அம்மா பஅத். அருமையானவர்களே, 5வதாக ஒரு பாவத்தை செய்து விட்டால், இது ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிறோம், ஒரு பாவத்தை செஞ்சு விட்டால் அதுக்கு பகரமாக ஒரு நன்மையை செஞ்சிருங்க. நம்ம தெரியாம செஞ்சிட்டோம் ஒரு பாவம், இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சிட்டோம், இரவுலையோ பகலிலோ, ஏதாவது ஒரு நன்மை கொஞ்சம் சதக்கா பண்ணிருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இத்தகில்லா ஹைதுமா குந்த், எங்க இருந்தாலும், இது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு, எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துக்க, எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துக்க. வாத்பி ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, நீ ஒரு தீமையை செஞ்சிட்டா தொடர்ந்து ஒரு நன்மையை செஞ்சிரு, தம்ஹுஹா, அந்த தீமையை அந்த நன்மை அழித்து விடும். இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நிறைய நன்மையான காரியங்கள் பாவங்களை அழிக்கின்றன. எனவே பாவம் செஞ்சிட்ட மனுஷங்கிற ரீதியில பாவம் செய்யக்கூடியவன் தான், செஞ்சிட்டா அடுத்து நன்மைகளை செஞ்சுக்கிறங்க. ஏதாவது ஒரு நன்மை, 2 ரக்காத்து தொழுதுருங்க. ஒரு மனுஷர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு அந்நிய பெண்ணை தொட்டுட்டேன், இன்னொரு ரிவாயத்துல குபலத்து முத்தம் கொடுத்து விட்டேன். அவருக்கு அதை செஞ்ச பிறகுதான் அவர் துடிக்கிறார், தப்புன்னு தெரிகிறார். புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு இடத்துல நான் தெரியாம கைப்பற்றிச்சுன்னு சொல்றாரு, அல்ல இன்னொரு ரிவாயத்துல இல்ல குபலத்தை முத்தமே கொடுத்து விட்டேங்கிறார். ஏதோ தெரியாம செஞ்சிட்டார். ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியலையே. விபச்சாரத்துக்கு உண்டான தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்குது, அந்நிய பெண்ணை தொட்டா முத்தம் கொடுத்தா என்ன தண்டனை? அல்லாஹ்வுடைய அமைதியா இருந்தாங்க. இன்னொரு ரிவாயத்துல எந்திரிச்சு போயிட்டாங்க, பதில் சொல்ல முடியல. வஹி வருது, அப்பதான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குனது, ஆகிமி ஸலாத் தரஃப இன்னார் வ ஸலஃப மினல் லைல் இன்னல் ஹஸனாத் இலா ஆகிரில் ஆயா. அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கலாம், 2 ரக்காத்து தொழுவுப்பா, இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், இவ்வளவுதான். நன்மையை செஞ்சிரு, தம்ஹுஹா, அந்த தீமையை அழித்து விடும். எனவே சதக்காத்துகள், அப்படி பார்த்தா நம்ம தினமும் ஏதாவது சதக்காத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், சதக்கா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்? நாம ஏதோ அறியாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி நீங்க செஞ்சுக்கிட்டு நன்மை செய்ய செய்ய இந்த பாவங்களை அல்லாஹ் அழிச்சுக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இந்த 5 வழிகள், 5 நெறிகளை, பாவங்களை விட்டு நம்ம பாவங்களை மீண்டும் மீண்டும் செய்யறதை விட்டு தவிர்த்து கொள்ளுதல், பாவங்களை செய்து விட்டால் அதை பகிரங்கப்படுத்தாமல் இருப்பது 2, 3 பாவங்களை அதிகம் செய்வதை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுதல், 4வது பாவங்களை செய்து விட்டால் நிராசை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நிராசை அடையாமல் இருக்கிறது, 5 ஒரு தீமை செஞ்சிட்டா அதுக்கு பகரமாக ஒரு நன்மை செய்து கொள்ளுதல். இந்த 5 எப்பொழுதும் கடைபிடிக்கும் காலமெல்லாம் ஷைத்தான் நம்மகிட்ட கண்டிப்பா தோத்துக்கிட்டே இருக்கிறான். அவன் தோத்துக்கிட்டே இருக்கும் காலமெல்லாம் நம்ம சுருக்கத்தின் பக்கம் நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, இந்த அடிப்படையை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிற பொழுது முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக
நல்லவர்களாக மாறுவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நாம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.